டோர்னமெண்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்சிங்க கடுக்காடு வெஸ் ராஜகோபாலபுரம். ஸ்ட்ரைக்கில் சிவா, முதல் ஓவர் போலீஸ் கார்த்தி. முதல் பந்தே நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. 6-4 பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க. 4 போயிருக்கு. முதல் பந்தே பவுண்ட்ரி. செகண்ட் ஒன் உத்தரநாயத்துலேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு கார்த்திக் கையில். இந்த டாட் பால். தேர்ட் ஒன் பவுலர் கைக்கான்னு பார்த்தா பின்னாடி இந்த ஃபீல்டர் பாலுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். விரட்டி வந்துருக்காரு. 2வது ரன் கால் பண்ணி ஓடிட்டாங்களான்னு பார்த்தா எஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டார் கண்ணன். 2 ரன். 4th ஒன் மறைச்சி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் விரட்டி பாலுக்கும் போயிட்டாங்க. இது சிங்கிள் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள். 5th ஒன் பேட்டில் பட்டு வந்திருக்கு. நல்லா ஸ்டாப்புங்க. எக்ஸலண்டான ஃபீலிங்கை போட்டு ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் டெலிவரி. இதுவும் கேப்பில் கண்டிப்பாக 2க்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா 2 பேட்ஸ்மேனும் செம்ம பாஸாக இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் என்ன வேகத்தில் வர்றாங்கன்னு பாருங்கள். ஓடி மோஸ்டார் 2. இதோட முதல் ஓவர் எண்டு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. 10 ரன் அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம். மேட்சுக்கான செகண்ட் ஓவர் ராஜேஷ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் கண்ணன். சைடு ஆட பார்த்தாரு. பேட்டில் பட்டு உடம்புல பட்டுச்சு. எஃபோர்ட் இங்கே கீப்பர் இந்தியன் அவரால் முடிஞ்ச வரைக்கும் எஃபோர்ட் போட்டார். ஆனால் செம்பில் போடல. ஒரு சிங்கிள். பெரிய சுற்று. லோ கேப்டாக நல்லா போட்டிருக்காரு. பேட்ஸ்மேனுக்கு டைமிங்கே கிடைக்கல. டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலண்ட் டெலிவரி. பேக் டு பேக் 2 டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு ராஜேஷ். 4th ஒன் சூப்பராக அடித்தாருங்க. ஒரு ஃபுல் ஷாட்டு. சான்ஸ் பார் போயிடுச்சாங்க. ஃபீல்டரே நின்னாலும் அவர் தலையை தாண்டி போயிருக்கு. ஒரு 6. நெக்ஸ்ட் ஒன் அகைன் சூப்பராக அடித்தாருங்க இங்கே சிவா. இந்த முறையும் தாண்டி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணியிருக்காரு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 23 அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் படா இந்தியன். பவுலர் கைக்கு போகணும்னு நினைக்கிறேன். அங்கே அடிச்சிடறாருன்னு பார்த்தா அடிக்கலை. ஸ்டெம்பில் படலைன்னா கண்டிப்பாக அடுத்த ரன் ஓடுவாங்க. இந்த எண்டுக்கு த்ரோ வந்திருக்கு. ஆனால் கண்ணனும் வந்துட்டார் பந்துக்கு. க்ரீஸுக்கு உள்ளே வந்துட்டார். 2 ரன். செகண்ட் ஒன் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு இங்கே. டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் 2 காலுக்குள்ளே பூந்து வந்திருக்கு. நிற்க வச்சு மாறுறாங்களான்னு பார்த்தா விக்கெட். 4th ஒன் பேட்டில் பட்டு வந்திருக்கு. குயிக்கராக ஒரு சிங்கிள் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள். 2 இருக்குது. எக்ஸலண்ட் டெலிவரி. சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால். லாஸ்ட் ஒன் நேருக்கு நேர் பாஸாக போயிருக்கு. 2க்கு வாய்ப்பு இருக்குமா சிங்கிளோட சாப்பாடுன்னு பார்த்தா ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி த்ரோவையும் அடித்தார் அப்படின்ற பட்சத்தில் விக்கெட்டாக தான் இருக்கும். எஸ் விக்கெட்டோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச மேலே 27 அடிச்சிருக்காங்க. 28 டார்கெட் கடுக்காடு. செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கலாம். ராஜேஷ் ஸ்ட்ரைக்கில். இந்தியன் நான் ஸ்ட்ரைக்கு. முதல் ஓவர் மணி. ஃபர்ஸ்ட் ஒன் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. முதல் பந்தே ஸ்டார்ட் வித் பேங் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் மணி கையில் இருந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. போன மேட்ச் 2வது பாலில் எடுத்தார். இந்த மேட்ச் முதல் பாலில் எடுத்திருக்காரு விக்கெட்டு. மழையும் தூரல் ஆரம்பிச்சிருச்சு. இங்கே கார்த்தி சிக்ஸர் மழை கொண்டு வராரான்னு பார்த்தா யாஸ் போயிடுச்சு. இங்கே 6 சூப்பரான 6 பதிவு பண்ணியிருக்காரு. உள்ள வந்த முதல் பந்திலே ஒரு 6 அலட்சியமான 6. நெக்ஸ்ட் ஒன் விரட்டி ஆட பார்த்தாரு. அங்கே ராக்கி ஃபீல்டர் ராக்கெட் எடுத்திருக்காரு. இங்கே விக்கெட்டில் 6 அடித்த பேட்ஸ்மேன் அடுத்த பாலில் விக்கெட்டு. நெக்ஸ்ட் பர்சன் இஜாஸ் விரட்டி ஆட பார்த்தாரு. ஒயிட் மழை தூரலாகவே வந்துடுச்சுன்னு சொல்லலாம். அங்கே ஃபீல்டர் செந்தில் ஸ்டாப் பண்ணி போட்டாங்க. நல்லா ஸ்டாப் ஃபீல்டர்கிட்ட இந்த ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப லோ கேப்டாக வந்துடுச்சுன்னு சொல்லலாம். கீப்பர் உருண்டு புரண்டு என்ன பண்ணாலும் டீமுக்காக ஸ்டாப் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டாரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணியே போயிட்டாருங்க. சேஃபா ஃப்ரீ ஹீட் போன பால் நோ பால் போன காரணத்தினால ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ ஃப்ரீ ஹீட்டை சேவ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். எங்கள் மணி ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. அவங்களுக்கு தேவையான ரெக்யூர் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷாட்டு. முதல் ஓவருக்கு 9 அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் சிவா முதல் பந்தே அடிச்சிருக்காரு. சான்ஸ் பால் போயிடுச்சுங்க. 6 அலட்சியமான ஒரு 6 அலட்டிக்காத 6 மேட்சுக்கு தேவையான ஒரு 6 அப்படின்னு சொல்லலாம். இங்கே செகண்ட் ஒன் ஒய்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அம்பேர் ஃபைட் பண்ணி தான் பார்க்கணும். இங்கே எஸ் ஒய்டு ப்ளஸ் ஸ்பைஸில் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் புல் டாஸ் கண்டிப்பாக அடிச்சிருவார். தாண்டி போயிடுச்சுங்க. இங்கே ரொம்ப தூரம் போயிருக்கு. ஒரு 6 1 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே இந்தியன்.
அப்படி ஆக்கர் அதை தெளிவாக ஆடிருக்காங்க. தரையோட தரையாக போயிருக்கு. 2க்கு வாய்ப்பு இருக்குமா அங்கே ஃபீல்டர் என்ன மிஸ் ஃபீல்ட் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. பொறுமையாக எடுக்க பார்த்தாரு, அதையும் பயன்படுத்தி 2 ஓட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மேட்சை இங்கே கைக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். கடுக்கா காடு டாட் பால் உடம்புல பட்டிருக்கு. ஆனால் இதையும் 2ஆக மாற்ற தான் ட்ரை பண்ணுவாங்க. எஸ் ஓட்டாங்க. ஒரு சிங்கிள் 2 எந்தி ஓவர்னு நினைக்கிறேன். ஓவர் முடியல. இப்போ நீ 1 அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை அடிக்க விட மாட்டேன், அடுத்த ஓவர் தான் அடிக்கிற மாதிரி வச்சுட்டு போவேன்னு சிவா ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு. எப்படி இருக்க ஓவருக்கு 1 டை 2 வின்னு. கடைசி 6 பந்து இல்லை ஃபஸ்ட்டு 1 ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஒயிடு போயிருக்கு. மேட்ச் டை அந்த ஒயிட்டோட. இந்த பால் நின்று அடித்த கட்டு மேட்சை வின் பண்ண வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதோட மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. கடுக்கா காடு குவார்டர் ஃபைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க.